உபாகமம் 11ஆம் அதிகாரம் நாம் வழக்கமாக பார்த்து வருகிற வேற ஒரு பகுதி. அதில் 13 to 15 வரைக்கும் ஒரு வாசிக்க முடிக்கிறது. நீங்கள் உங்கள் தேவனாகிய உங்கள் முழு இருதயத்தோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் தானியத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். ஜெபம் பண்ணும். பரலோக பிதாவே, இந்த முதல் ஆராதனையில் நம்முடைய வார்த்தையை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் விலக்கி தேவனுடைய ஆளுகைக்கு நேராக எங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உடைய கிரியைகளை நடப்பிப்பீராக. விரோதமான எல்லா வல்லமைகள் எல்லாம் விலகி போகும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து நடக்கும்படி உதவி செய்வீராக. கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. கர்த்தர் நீர் எங்களை தொடுவீராக. இம்மட்டும் தொற்றிருக்கிறீர். எங்கள் காணிக்கைகள் எல்லாம் நீர் பிரியமாக ஏற்றுக்கொள்ளுவீராக. அப்பா, தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும் போது நாங்களும் பிரியமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லா உற்சவம் ராமே சொல்ல முடியுமா? இல்லை கரங்களை உயர்த்தி வராமே சொல்ல முடியுமா? எல்லா உற்சவம் கரங்களை உயர்த்தி வர இல்லை சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். இந்த உபாகமம் கடந்த நாட்டில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் என்கிறதான ஜனங்களை, தேவ ஜனங்களை, அடிமைத்தனத்தில் பாவத்தின் பிடியில் இருந்த மக்களை விடுதலையாக்கி கொண்டு வரும்போது நடந்த சம்பவங்களை மீண்டுமாக நினைவுபடுத்தி சொல்லுகிற காரியம். அதில் விசேஷமாக இந்த 11ஆம் அதிகாரம் வனாந்தரத்தில் நடந்த சில சம்பவங்களை நினைவு கூறுகிறார். அடுத்தது இந்த செல்லப்போகிற தேசம், பெறப்போகிற தேசத்தை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை கொடுக்கிறார். அந்த தேசம் எப்படி இருக்கும் என்று சொல்லப்படுகிறார். அடுத்ததாக இதில் கீழ்ப்படிந்தால் கிடைக்கிற பலன், கீழ்ப்படியாமையினால் ஏற்படுகிறதான சில பாதக விளைவுகளை குறித்தும் மோசே இதில் பேசுகிறார். அதே போல தொடர்ந்து நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அடுத்தது சில வெற்றியும் பாதுகாப்பு குறித்ததான வழிகளை சொல்லிக் கொடுத்து ஆசீர்வாதத்தை குறித்து, சாபத்தை குறித்து மக்களை அறிக்கையிட சொல்லுகிறார். இப்போது நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு இதுவரைக்கும் உதவியாக இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்மை கொண்டு செல்கிறார். எது பேர் விசுவாசிக்கிறேன்? கரங்களுக்கு நம்ம சொல்ல முடியுமா? நம்மை அடிமைத்தனத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார். பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். வியாதியிலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். அதனால் இடையில் நமக்கு எந்த ஒரு பலவீனமோ போராட்டங்களோ பிரச்சனைகளோ வராது என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் கர்த்தர் அந்த ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக இருந்த நிலையிலிருந்து விடுதலையாக்கி இப்பொழுது தேவனுடைய பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்ம கொண்டு செல்கிறோம். இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுத்துகிற அல்லது நாம் சந்திக்கிறதான பிரச்சனைகளை குறித்து நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுரைகளை சொல்லுகிறதற்கு இது ஒரு நல்ல ஒரு வேத பகுதி. முதலாவது, தேவன் கொடுக்கிற தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்பதை குறித்து இதில் ஒரு சிறிய விளக்கம் வருகிறது. நான் வேகமாக சொல்லுகிறேன், அப்படியே கொஞ்சம் கவனிச்சுங்களும் பார்க்கலாம். வசனம் 9 பார்க்கும்போது அது கர்த்தர் ஆணையிட்ட தேசம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது யாருக்கு ஆணையிட்ட தேசம்? உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசம். ஒரு ஆமே சொல்ல முடியுமா? ஆண்டவர் ஆணையிடுகிறோம், நம்மளே ஆணையிடுகிறோம். நான் நிச்சயமாக பண்ணித்தரேங்க, கண்டிப்பாக நான் வரேங்க, கண்டிப்பாக நான் செய்து கொடுக்குறேங்க, கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு வேலையில் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க, ஆணை கொடுக்குறோம். நம்மளே சில வாக்குறுதிகளை கொடுக்குறோம். கர்த்தர் இது ஆணையிட்ட தேசம். அடுத்ததாக இந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அப்படின்னா ஒரு நல்ல ஒரு செழுமையான ஒரு தேசம், வளமையான தேசம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக வசனம் 10 சொல்லப்படுகிறது, இது எகிப்தை போல் அல்லாத தேசம். எகிப்து தேசத்தில் அவர்கள் விதை விதைத்து தண்ணீர் பாய்ச்சி, காலாலேயே தண்ணீர் பாய்ச்சுகிற ஒரு தேசமாக இருந்தது. ஆனால் இந்த தேசம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் 11ஆம் வசனம், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை, அப்போ தண்ணீர் தானாக வராது, மழை பெஞ்சாதான் தண்ணீர் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். இதுவரைக்கும் இருக்கிற தண்ணீரை வைத்து நீ தண்ணீர் பாய்ச்சி உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்த தேசத்தை போல அது இருக்காது. இது மழை தண்ணீரை குடிக்கிற தேசம். மழை பெய்தால்தான் உன் வாழ்க்கையில் ஜீவனம்
உண்டாகும் என்று சொல்லி அந்த மழையை குடிக்கிற ஒரு தேசமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதே சமயத்தில் வசனம் 12 சொல்லுகிறது, அது கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேசம். ஒரு ஆமை சொல்ல முடியும் எல்லாருமாக? யார் விசாரிக்கிற தேசம்? ஆண்டவர். எத்தனை பேர் நம்மளை விசாரிக்கிறார்? அந்த வசனம் கூட சொல்லு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் விசாரிக்க யாருமே இல்லை. நம்ம சொல்லக்கூடாது, சொல்கிறோம். மனுஷீகத்தில் சில நேரத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேசம். அடுத்தது, அதில் அந்த தேசத்தில் கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறதாம்? வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பார்வை அதில் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் அதை நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய விசாரிப்பு இருக்கிறது. கர்த்தருடைய பார்வை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் நமக்கு தேவையான நன்மைகளை கொடுக்க விரும்புகிறார். அதன் பிறகுதான் கீழே வருகிறது. இந்த தேசம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், வசனம் 14, நான் ஏற்ற காலத்தில், 14 கீழ்ப்பகுதி, நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணி. ஹல்லேலூயா. அப்படின்னா மழையை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். மழை பெய்தால் உங்கள் மிருக ஜீவன்களுக்கெல்லாம் அதில் புல் முளைக்கும், நீ சாப்பிட்டு என்ன பண்ணுவாய்? திருப்தி அடையும். மழை பெய்தால் தான் விவசாயம் நடக்கும். விவசாயம் நடந்தால்தான் உணவுகள் உற்பத்தி ஆகும், மனுஷன் சாப்பிட முடியும். தண்ணி இல்லைன்னா பெட்ரோல் வச்சு குடித்து வாழ முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்கள் பாலாம். எவ்வளோதான் கோடீஸ்வரனாக இருக்கட்டும், சொல்லுங்கள் பாலாம், எவ்வளோதான் கோடீஸ்வரனாக இருக்கட்டும், எங்கள் வீட்டில் கிணத்துல தோண்டினா என்ன வருது? பெட்ரோலாக வருதுங்க ஐயா அப்படி சொல்லிட்டு பெட்ரோலை குடிக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க பாலாம். அரேப் கண்ட்ரிலாம் போனால் தோண்ட எல்லாம் பெட்ரோலாக வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம வீட்டில் தண்ணிக்கு பதிலாக பெட்ரோலாக வருதுன்னு சொல்லிட்டு தண்ணி மழை பெய்யல பெட்ரோல் குடிக்கிறேன்னு குடிச்சு வாழ முடியுமானா? முடியாது. ஆண்டவர் மழையை கொடுக்குறாங்க. எது பேர் விசுவாசிக்கிறேன்? நம்முடைய தேவை இன்னதென்று அவர் கொடுக்குறார். அதே சமயத்தில் வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் எதை கொடுப்பாரா? முன்மாறி பின்மாரியை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த காலை நேரத்தில் இப்போ நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும், அதைத்தான் நான் பார்க்க போகிறோம். இந்த தேசம் பலன் கொடுக்கிற தேசம். ஆனால் மழை வந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பை கர்த்தர் காண முடியும் என்று சொல்கிறார். இப்போ இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது வசனம் 13, நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற, நான் சொல்லிக் கொடுக்கிற கற்பனைகள்னா கட்டளைகள், அல்லது என்ன சொல்லலாம், நாம் செய்ய வேண்டிய சில வழிமுறைகள். 10 கற்பனைகள் சொல்லிட்டு நம்ம எளிமையாக பார்த்துருக்குறோம். எல்லாருக்கும் தெரியும். அது 10 கற்பனைகள் எல்லாருக்கும் தெரியும். அதில் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சில காரியங்களை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஸோ அதே போல் வேதத்தில் கற்பனைகள், நியாயப்பிரமாணங்கள், நியாயங்கள் என்று பல வார்த்தைகள் வருது. முதலாம் வசனத்தை கூட பார்த்தீங்கன்னா அதே 11ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுங்க பாலா, நீ அன்பு கூர்ந்து பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கற்பனைகளையும் ஓகே எப்பொழுது என்ன பண்ணுவாயாக? கரங்களை வைத்து நாம சொல்ல முடியுமா? அதாவது நாம் சில நேரத்தில் கட்டளை எடுக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு கட்டளை எடுக்கிறோம். அங்கே போகாத, சிறு குழந்தையா இருக்கும், என்ன சொல்லுவோம்? அங்கே போகாத, போன என்ன வரும்? சின்ன வயசில் பயங்களை போட்டுரும். என்ன வரும் தெரியுமா? பேய் வரும், பூதம் வந்துடும். அதுக்கு பூதம்னா என்னன்னே தெரியாது. நம்மளே பூதத்தை என்ன பண்ணி விட்டுருவோம்? கிரியேட் பண்ணி விட்டுருவோம். கருப்பாக அங்கே எதனா துணி ஆடு பற்றி, அங்கே பாரு பேய் ஆடுது பற்றியா? அப்படின்னா 20 வயசு 25 வயசான என்ன வரும்? அங்கே கருப்பு எதனா ஆட்சி என்ன தான் வரும்? மைண்டில் என்ன தான் வரும்? அங்கே பேய் தான். பேய் இருக்குது, அது வேற, அது இல்லைன்னா சொல்ல முடியாது, சரிங்களா? ஆனால் நான் சொல்ல நல்லா கவனிக்கணும். நம்மளே என்ன பண்ணிடுறோம்? பயத்து. ஏன்னா இந்த பிள்ளை என்ன பண்ண முடியுது, சொல்கிறது என்ன பண்ண முடியுது, கீழ்ப்படி செய்ய முடியுது. அதனால நான் என்ன பண்ணோம், அதை கீழ்ப்படி வைக்கிறதுக்கு அங்கே பேர் நம்ம கருப்பாக ஆடுது பேர் அங்கே சல் சத்தம் கேட்டுச்சா? அப்படியே சத்தம் கேட்டுச்சா? ஆமாம் அங்கே எதனா வேறு என்ன பண்ணுங்க, யாரும் அம்மா நடந்து போயிருக்கோம். அது பாருங்கள். அப்போ நம்மளே கட்டளைகளை, நம்ம சொல்கிற வார்த்தைகளுக்கு பிள்ளைகள் அல்லது பேர பிள்ளைகள் கீழ்ப்படின்றதுக்கு ஏதோ ஒன்று உண்மையை சொல்கிறோமோ, சில இடத்துல பொய்யை சொல்லி என்ன பண்ணிடுறோம், கீழ்ப்படி வைக்கிறோம். நல்லா கவனிக்கணும். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறான். விசுவாசிக்கிற ஒரு ஆமை சொல்லுங்க பாலாம். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமை சொல்லுங்க பாலாம். நம்ம பிள்ளைங்களே நம்ம சொல்கிற வார்த்தையை செய்ய வேண்டும், அதான் கட்டளை. ஸ்கூல் போகும்போது எப்படி போயிட்டு வா, ஒழுங்காக போயிட்டு வா. அங்கங்கே பசங்க கூட என்ன பண்ணாத, சுத்தாத. இன்ஸ்ட்ரக்ஷன்.
சில அறிவுரைகள். இது தேவைதானே? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த காலத்தெல்லாம் நம்ம பிள்ளைங்க நல்லா வரணும், நல்லா வளரணும், நல்லா படிக்கணும், நல்ல முறையில் பாதுகாப்பாக இருக்கணுன்றதை நம்மளே விரும்புகிறோம். சிறு பிள்ளைங்களை கூட சொல்லிக் கொடுக்குறோம். கண்ட பசங்க கூட என்ன பண்ணாத, சேராத. இது ஒரு நம்ம அறிந்தோ அறியாமலும் சொல்லிக் கொடுக்குற ஒரு சிறிய ஒரு கட்டளை. எத்தனை பேர் அப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்க? அவங்கள ஒரு அலையில் சொல்லுங்க பாலாம். நீங்கள் சொல்லாதவங்கெல்லாம் என் பிள்ளை எப்படி போனாலும் பரவாயில்ல, போட்டோம், உலகம் சுத்தம் வாலிப மாதிரி சுற்றிட்டு வரட்டும், எப்படி எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல. அப்படி யாருன்னா விருப்பமா? ஆனால் உண்மையான பெற்றோர் அப்படி இருக்க மாட்டாங்க. நான் சொல்ல எத்தனை புரிகிறேன். உண்மையான பெற்றோர் எவ்வளோ ஒரு வேளை மோசமான பாதையில் போனால் கூட, ஏன்னா ஆரம்பத்தில் விட்டுருவாங்க, ஆரம்பத்தில் அதை கண்டுக்காமல் விட்டுருப்பாங்க. 25 வயசு 30 வயசு ஆன பிறகு வாழ்க்கையில் ரொம்ப மோசமான பள்ளத்தில் விழுந்த பிறகு கூட என்ன விரும்புவாங்கன்னா, என் பிள்ளை இனிமேலாவது எப்படி இருக்கட்டும், திருந்தி வரட்டும். எத்தனை பேர் அதை உண்மை நம்புறீங்க? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னுடைய பிள்ளைகள் பாவத்தில் எகிப்தில் போய்விட்டார்கள், இப்பொழுது நான் அவர்களை மீட்டு கொண்டு வருகிறேன், மீட்டுட்டேன், இனிமேல் மறுபடியும் போய் விழக்கூடாது, இனிமேல் மீண்டுமாக அந்த அசுத்தமான பிசாசின் வல்லமைகளுக்குள் சிக்கக்கூடாது. அதுதான் கட்டளை, வேற ஒன்றுமே கிடையாது. கட்டளைன்னா நியாயப்பிரமாணம்னா ஏதோ பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிறதை தான் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். அப்போ ஆண்டு சொல்லுகிறார், என் கற்பனைகளுக்கு என்ன பண்ணா மழை பெய்யும். வசனம் 13 பாருங்க பாலாம். நான் இன்று, அந்த கீழ்ப்பகுதி மட்டும் சொல்லுங்க பாலாம். நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன், என் கற்பனைகள், கட்டளைகள், நியாயங்கள் எதுனாலும் வச்சுக்கலாம், கீழ்ப்படிந்தால். ஒரு ஆமே சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? அப்போ ஒரு பெற்றோரே தன் பிள்ளைகள், சொந்த பிள்ளைகள், அது பையனோ பொண்ணோ, கீழ்ப்படிய வேண்டும். எத்தனை வயசுல நம்ம கீழ்ப்படின்னு எதிர்பார்ப்போம்? பாஸ்டர் 20 வயசுல வந்த கீழ்ப்படிந்தா போதும். அப்படி யாருன்னா இருக்கிறீங்களா? தயவுசெய்து கொஞ்சம் வாங்க. 1 வயசு 2 வயசுலேருந்தே கீழ்ப்படின்னு எதிர்பார்க்கும். எஸ் நோவா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்களேன். வயசானலாம் சொல்லுங்க பாலாம். எத்தனை வயசுல உங்கள் பேரப்பிள்ளை கீழ்ப்படிந்தா போதும் நம்புறீங்க? 25 வயசுல கல்யாணம் ஆன பிறகு கீழ்ப்படிந்தா போதும் என் பேரப்பிள்ளை. சிறு வயதுலேருந்து கீழ்ப்படிந்து வருவோம். இது ஒரு உண்மையாக எல்லாரும் விரும்புகிற ஒரு காரியம். இந்த காலை நேரத்தில் மழை பெய்ய வேண்டுமா? மழை நம் பெய்து திருப்தியாக சாப்பிட வேண்டுமா? இந்த காலை நேரத்தில் ஆண்டு சொல்லுகிற ஒரு காரியம், நான் அதை ஏற்ற காலத்தில் பெய்ய பண்ணுவேன். எதுவும் பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கொடுப்பார். சீசன் தெரியும் அவருக்கு. சீசன் இந்த நேரத்தில் இந்த தேவை, இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள். வெறும் சரீர தேவை மட்டும் நான் பேசவில்லை. வெறும் பணம், வெறும் பொருள், வெறும் தொழில் அல்லது வேலையில் வருமானத்தை பற்றி பேசவில்லை. ஆவிக்குரிய ரீதியாக கர்த்தர் மழையை ஊற்றுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எமோஷனல் நீட்ஸ், அதான் சொன்னல, மைண்டில் பிசாஸ் அட்டாக் பண்ணிடுவான். நல்லதாக இருப்பாங்க, நல்லதாக பேசுவாங்க, அல்லேலூயா சொல்லுவாங்க, சோத்திரம்லாம் இருக்கும், ஆராதனை இருப்பாங்க, ஈவன் சொல்ல போனால் ஊழியத்தில் கூட இருப்பாங்க. ஆனால் மைண்ட் அட்டாக் ஆகிருப்பான் பிசாஸ். எப்போ பார்த்தாலும் எதிர்மறையான எண்ணங்கள், எப்பொழுது பார்த்தாலும் எதிர்மறையான பேச்சுக்கள், அவங்க வாழ்க்கையில் விசுவாசமே இல்லாதபடி பேசுவாங்க. அவங்க வாழ்க்கையில் கர்த்தரை ஆராதிக்கிறது போல் இருக்கும், பேசுறதெல்லாம் கர்த்தருக்கு நம்பிக்கையற்ற அல்லது கர்த்தரின் மேல் அந்த பாரத்தை வைத்து நாம் பலப்பட வேண்டும் என்கிறதான அந்த விசுவாச வார்த்தைகளுக்கு பதிலாக அவிசுவாசமான வார்த்தைகள் வரும். ஏனென்று சொன்ன வேற ஒன்றும் கிடையாது, சிந்தனை பிசாஸ் தாக்குகிறான். இதுக்கு நல்ல உதாரணம் சொல்ல போனால், இயேசுவோடு கூட இருந்த ஒரு மனிதன், யார் அவன்? யூதாஸ். அவனுக்கு முதல்ல ஆசை உண்டாகிறது, மைண்டில் உண்டாகுது, இருதயத்தில் உண்டாகுது, இந்த பைசா வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எத்தனை வெள்ளிக்காசு அதுவும் 30 வெள்ளிக்காசு, இதில் 30 வெள்ளிக்காசு வச்சு இன்னும் ஒரு கால் கிரவுண்டு கூட வாங்க முடியாது நம்ம ஊரில் சொல்ல போனால். கொஞ்சம் யோசிக்கணும். அவன் மைண்டில் அந்த ஆசை எண்ணங்கள் வருகிறது. பிசாசு அந்த எண்ணத்தை பயன்படுத்தி அவனை செய்ய தூண்டுகிறான். அடுத்தது பிசாசு அவன் சரீரத்துக்குள் உள்ளே புகுந்து விடுகிறான். ரெண்டுமே நடக்கிறது. இந்த காலை நேரத்தில் யோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய அவர் கொடுக்க வேண்டிய மழையை கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது ஒரு நபர் தான் நான் வாழறேன்னா அவங்களுக்குரிய வாழ்க்கையில் சரீரத்துக்குரிய, ஆவிக்குரிய, அதே போல் மனதில் நான் சொல்ல போனால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு நித்திரை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் மழை. சமாதானமான ஒரு நித்திரை, சமாதானமான ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுக்கிறவருக்கு. ஏன்னா இந்த உலகத்தில் இன்னைக்கு பணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பெரிய அளவிலே அநேகர் பெரிய செல்வந்தர்கள் ஆகிவிட்டார்கள்.
ஒரு காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நார்மல் லைஃப்பில் இருந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள்லாம் இன்றைக்கி படித்து இன்றைக்கி 50,000 60,000 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் ஆகிவிட்டு. நான் சொல்லுது மிடில் லெவல் ஃபேமிலி விட்டு கீழே இருக்கிறவங்களே இன்றைக்கி அவங்க பிள்ளைங்க வந்து நல்ல ஹை லெவலுக்கு ஆகிவிட்டாங்க. உண்மை இல்லைங்களா? அங்கங்கே ஃப்ளாட் போட்டு வாங்கி சொந்தமாக வீடு வாங்கி சொந்தமாக தொழில் செய்து ஏதோ ஒரு ஏர்னிங்கில் நல்ல அவளுக்கு ஆகிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். ஆனால் நிம்மதி இருக்கிறதா வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் சமாதானமாக இருக்கிறார்களா என்று நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். எப்படி தான் இருக்குது தெரியுமா? நிறைய பதில் தெரியும். எப்படி தான் இருக்குதுமா? இன்னும் கடன் இருக்குது சார். அந்த கடன் அடுத்து என்ன தெரியுமா பண்ணோம்? 2 பேர் என்ன பண்ணோம்? கணவனே மனைவியும். எலியும் சொல்லுங்க பாலாம், எலியும் பூனை. பார்த்தா நல்ல வேலை, கார் இருக்கோ, ஃப்ளாட் இருக்கோ, பிள்ளைங்க பார்த்தா எங்கே படிப்பாங்க? இன்டர்நேஷ்னலில் படிப்பாங்க. ஆனால் பார்த்தா கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க. 2வது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நிம்மதி இல்லை. என்ன சொல்லப்போனால் அது அடுத்தது விவாகரத்து வரைக்கும் இன்றைக்கி போய் கொண்டிருக்கிற குடும்பங்கள் நிறைய. நல்லா கவனிக்க வேண்டும். மழை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறோம். வசனம் சொல்லுகிற சங்கீதம் 23:1 சொல்லுங்க போலாம். கர்த்தர், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் தெரிஞ்ச வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், தாட்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, வெறும் புல் ஆகாரம் மட்டும் போதும் கிடையாது, அந்த ஆடுக்கு அந்த மிருகத்துக்கு தண்ணீர் தேவை. ரெஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. ரெஸ்ட், இளைப்பாறுதல் தேவை. இன்னைக்கு எவ்வளோ கோடிக்கணக்கான வருமானம் இருந்தும் ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்று சொன்னால் அதை விட ஒரு இழப்பு வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு காலத்தில் பணம் பற்றாக்குறையாக இருந்தது, நிம்மதியாக சாப்பிடுவாங்க, நிம்மதியாக தூங்குவாங்க. இப்போ பணம் அநேகருக்கு வந்து விட்டது, நிம்மதி குறைந்து விட்டது. வாழ்க்கையில் அலைச்சல், இன்னும் சம்பாதிக்கணும் என்ற அந்த வேகத்தில் தண்ணீர் சமாதானத்தை எழுந்தோம் என்று கூட பரவாயில்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான மேன்மையான அந்த நல்ல ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய தரத்தை எல்லாம் இன்னைக்கு அநேகர் துளைத்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளை அறிஞ்சுங்க அப்படின்ற ஒரு காலம் போயிட்டு இன்னைக்கு அதே கடவுள் என் பிள்ளையோ நல்ல நிலைனா மறுபடியும் நல்ல படிப்பு, வேலை, அதை மட்டும் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் ஆவிக்குரிய ரீதியாக நல்ல கடவுளுக்குள்ளே இருக்கிறாங்களா அங்கே ஒரு பெரிய இடைவெளி வருகிறது. சபையை பொறுத்த வரைக்கும், நான் சொல்லி பொதுவான சபைகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வாலிபர்கள் கடவுளுக்குள் எழும்பி பிரகாசிக்கிறது குறைந்து கொண்டு வருகிறது. பைபிள் காலேஜ், வேதாகம கல்லூரி என்று சொன்னால் அங்கே வருகிற இன்னைக்கு எண்ணிக்கை அப்படியே என்ன பண்ணி போச்சான், அப்படியே குறைஞ்சு போச்சான். இதெல்லாம் எதெல்லாம் காட்டு தெரியுமா? சபையில் எண்ணிக்கை பெறுகிறது, ஆனால் கடவுளுடைய பணிக்காக செல்லுகிற மக்கள் குறைந்து விட்டார்கள். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இருக்கிற வாலிபர்களாவது கடவுளுக்காக, ஆண்டவருக்காக வைராக்கியமே வாழ்கிற ஒரு எண்ணம் வருதான்னு பார்த்தீங்கன்னா அதில் 190% பிசாசு, உலக கவலைகள், உலக இச்சைகள், உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு அடிமைப்படுத்தி பலவீனப்படுத்துகிறான். அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு பிரயோஜனமாக இருக்கவில்லை. சில நாட்கள் முன்பு ஒரு செய்தி வந்தது. இங்கிலாந்து தேசத்தில் ஸ்காட்லாண்டுங்கிற பகுதியில் பல ஆலயங்கள், சர்ச்சஸ் ஃபார் சேல். எது சேலா? ஆலயம் ஆலய கட்டிடம் சேலுக்கு வந்திருக்குதா. என்னன்னு கேட்டால் அங்கே என்ன கிடையாது, உள்ள ஆத்துமாக்கள் வர்றது கிடையாதான். அப்படி மிஞ்சி போன அந்த ஆலயத்தை, அந்த சபையை நடத்துவதற்கு பிரீஸ்ட், ஊழியக்காரங்க இல்லையா. ஒரு காலத்தில் மிஷினரிகளை அனுப்பின தேசம், ஒரு காலத்தில் வேதத்தை கற்றுக் கொடுத்த ஒரு தேசம், ஒரு காலத்தில் அநேகமாயிரம் ஜனங்களுக்கு அப்படியே எல்லா விதத்திலும் கிறிஸ்துவை அறிவித்த ஒரு தேசம். இன்றைக்கு அந்த தேசத்தில் கடவுள் நம்பிக்கை குறைந்து விட்டதான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிற விசேஷமாக இந்த முஸ்லீம் என்கிறதான மதத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. கிறிஸ்துவனுடைய எண்ணிக்கை மைனாரிட்டியில் போய் நிற்குதான். யோசிக்க வேண்டும். இதே நிலை நமக்கும் வரக்கூடாது என்பதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவேன், மழை பெய்யும். வெறும் பணம் வந்துடுச்சு, ஒரு காலத்தில் பணமே இல்லை, வருமானம் இல்லை. கர்த்தர் சாப்பாடு கொடுத்தார், கஞ்சி கொடுத்தார், வாடகை வச்சு. ஓகே, இப்போ எப்படி இருக்கிறது? ஓகே, ஆவிக்குரிய ரீதியாக எப்படி இருக்கிறது? ஓகே, இன்னொரு பக்கம் மனதில் இருக்கிற வாழ்க்கையில ஒரு சமாதானத்தோடு வாழ முடிகிறதா? இன்னும் பகை, இன்னும் வைராக்கியம், இன்னும் கடவுளுக்கு விரோதமான எதிர்க்கிற ஒரு எண்ணங்களோடு கூட ஒரு கிறிஸ்தவன் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன தெரியுமா வச்சிருக்கிறாரு? உனக்கு சமாதானம் வேணுமா, உனக்கு சந்தோஷம் வேணுமா, உனக்கு பணத்தேவை வேணுமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உனக்கு தேவையான கிருபைகள் வேண்டுமா, நான் பெய்ய பண்ணுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கரங்களை வச்சு சொல்ல முடியும்.
அதுதான் வாசனம் சொல்லுகிறது. இப்போ வாசிக்கலாமா? அந்த கீழ்ப்பகுதி 13 கீழ்ப்பகுதி. நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற கீழ்ப்படிந்தான் நீ உன் தானியத்தையும் திராட்சரசம். ஒரு ஆமே சொல்லுங்க பாலாம். அதான் பொருளாதாரத்தை சாப்பாட்டுக்குரியது ஆண்டு சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், கூட கொடுக்கப்படும். எதெல்லாம் கூட கொடுக்கப்படும்னா, அங்கு எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். எதுவுமே ராம சொல்ல முடியும்? கரங்களை ஊற்றி சொல்ல முடியுமா? அதை முதல்ல கொடுக்குறார். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுகிறார்? மழை பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நாட் ஓன்லி நம்முடைய பொருளாதார தேவைகள், மற்ற விதமான தேவைகள். நமக்கு இருக்கிற மிருக ஜீவன் சொன்னால் இன்றைக்கி இருக்கிறதான நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை அல்லது தொழில் இருக்கிற மற்ற உபகரணங்கள். நீ சொல்லப்போனால் ஒரு 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் அல்லது அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று, எல்லாவற்றுக்கும் தேவையான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் யோபை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். எல்லா விதமான மிருக ஜீவன்களோடு கூட, எல்லா வித பணிவிடைக்காரர்களோடு கூட அவன் வாழ்க்கையை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். நல்லா கவனிக்கணும். வெறும் சாப்பாடு மட்டும் தேவை கிடையாது. இன்றைக்கி ஒரு வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, என்ன பண்ணோம்? வண்டி ஓடுறதுக்கு என்ன பண்ணோம்? பெட்ரோல் தேவை, அல்லது அதை சரி பண்ணணும். வீட்டில் ஃபேன் ஓடுது, ஃபேன் ஓடலன்னு என்ன பண்ணோம்? ஃபேனை ரிப்பேர் பண்ணோம். அல்லது கரண்ட் பில் வந்துடுச்சு, என்ன பண்ணணும்? கரண்ட் பில் கட்டணும். சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா போதுமா? கரண்ட் பில் யார் கட்டுறது? குடியிருக்க ஒரு வீடு இருக்குது, ஆனால் அதுக்கு வாடகை கட்டணுமே. இல்லை சொந்த வீடா, அதுக்குரிய டேக்ஸ் கட்டணுமே. அந்த ரிப்பேர் இந்த ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான செலவு வரும். ட்ரைனேஜ் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் வருதுன்னா வரலைங்களா? நான் சொல்ல உண்மை தானே. வெறும் சாப்பாடு இல்லை, நம்முடைய வாழ்க்கைக்குரிய மற்ற விதமான காரியங்களிலும் கர்த்தர் நன்மைகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்னும் அதெல்லாம் செல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும்போது முன்மாறி பின்மாறி என்பது தேவ ஆவியானுடைய நிறைவை கர்த்தர் ஊட்டுகிறார். எது பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் முன்மாறி பின்மாறி ஊட்டுகிறார். அவர் ஊட்டுகிற தேவன், பரிசுத்தாவின் பலனை நமக்குள் ஊட்டுகிற தேவனாக இருக்கிறார். அந்த அப்போஸ்தலர் கூட வரும்னு நினைக்கிறது. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 2:17 கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கீழே பார்க்கும்போது 18 என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்டில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள், இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால் ஆவிக்குரிய அந்த மழைக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். இந்த காலை நேரத்தில் வெறும் சரீர தேவைகள், சரீரத்துக்குரிய மற்ற தேவைகள் மற்றும் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்துக்குரிய தேவைகள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரீதியாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை சந்திக்கிறான். ஓகே, அப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த 13ஆம் வசனத்தின்படி கற்பனைகளுக்கு என்ன பண்ண வேண்டுமா? கீழ்ப்படிய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நாம் கீழ்ப்படிந்தால், எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் சொன்னால் அது உண்மையான ஒரு கீழ்ப்படிதலாக. ஏனென்றால் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து சேவிக்கும்படி என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் இதற்கு கீழ்ப்படிய வேண்டும். கரங்களை நாம சொல்லுங்க பாலாம். அப்போ இந்த கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக வர வேண்டும் என்று விரும்புகிறோம். உண்மையாக வர வேண்டும். இன்னும் எளிமையாக சொல்லப்போனால் அது ஒரு ஊக்கத்துடன் விடாமுயற்சியுடன் வர வேண்டும். ஏதோ அறகுறை மனசு அல்ல, அறகுறையா அல்ல. ஆண்டவர் விரும்புகிற அந்த முழுமையான அன்போடு கூட, எதிர்பார்க்கிற அன்போடு கூட அந்த கீழ்ப்படிதல், அந்த முழு இருதயம் முழு ஆத்மான்னு சொல்லும் போதே முழுமையாக ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிவதை கர்த்தர் எதிர்பார்க்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நம்ம சிலத்தை கீழ்ப்படிவோம், அது ஒரு மேலோட்டமான கீழ்ப்படிதலாக இருக்கும். அல்லது இதை சொல்லிட்டு செயல்னா எனக்கு எதனா ஆயிடுமோன்ற ஒரு பயத்தினால் வருகிற கீழ்ப்படிதல். ஆண்டவர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல், ஆண்டவரை நாம் நேசித்து கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவரை முழுமையாக நாம் விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்கு முழுமையாக நம்மை அர்ப்பணித்து டெடிகேட், முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிறதை கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்டதான ஒரு கீழ்ப்படிதலை கர்த்தர் இந்த காலத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ நான் தொடர்ந்து நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஓகேங்களா? கீழே பார்க்கலாமா? ஓகே. அதே சமயத்தில் வசனம் 16-17 சொல்லுகிறது, நான் ஒருவேளை கீழ்ப்படியாவிட்டால் என்னெல்லாம் நடக்கும்? 16 வசனத்தை வாசிக்கலாமா? உங்கள் இருதயம் எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் இருதயம் முதல்ல என்ன பண்ணக்கூடாது?
வஞ்சிக்கப்படக்கூடாது, ஏமாற்றப்படக்கூடாது. அநேக நேரத்தில் நம்முடைய இருதயம் என்ன பண்ணிட்டு தெரியுமா? வஞ்சிக்கப்படும். வஞ்சித்தெல்லாம் ஏமாற்றப்படும். இல்லை இது கிடையாது, இதுதான், இப்படி பண்ணாது, இப்படி பண்ணால் சரியாயிடும் என்று தந்திரமாய் வருகிற வழிகள், நம்மை ஏமாற்றுகிற வழிகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், நாம் வஞ்சிக்கப்படாமலும் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி நம்ம என்ன பண்ணணுமா? எச்சரிக்கை. கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை தெய்வம் என்று நீங்கள் நம்பினால் கர்த்தரை நீங்கள் விட்டு விடாதீர்கள். கர்த்தராகிய இயேசுவிடத்தில் வல்லமை இருக்கிறது, அவரிடத்தில் சுகம் இருக்கிறது, அவரிடத்தில் பாவ மன்னிப்பு இருக்கிறது, அவரிடத்தில் சாபத்துக்கான எல்லா விதமான பரிகாரங்கள் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நம்பினால், நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் நீங்கள் ஆண்டவரை விட்டுவிடக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலை கொடுத்திருப்பார், சுகம் கொடுத்திருப்பார், நன்மை செய்திருப்பார், பாவங்களை மன்னித்திருப்பார், சாப கட்டுகள்லாம் உடைத்து போட்டிருப்பார். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாள் பிறகு அப்படியே வழி விலகும். ஏன் இந்த வழி விலகுதல்னு சொன்னால், இருதயத்தை அவர்கள் வேறு எதுக்கோ கொடுக்கிறார்கள். இருதயம் வஞ்சிக்கப்படுகிறது, இருதயம் ஏமாற்றப்படுகிறது, கடவுள் மேல் இயேசு கிறிஸ்து மேல் இருக்கிற பார்வை குறைகிறது. அதுதான் வஞ்சிக்கப்படுது, வேற ஒன்றுமே கிடையாது. இவரை விட்டுட்டு மற்ற காரியங்களுக்கு நேராக இருதயம் சாய்து பாருங்க. அது எதுவோ அது நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவை விட்டுவிட்டு, இயேசு மேல் இருக்கிற பார்வை விட்டுவிட்டு எதற்கெல்லாம் இருதயம், நம்முடைய கண்கள் அப்படியே வழி விலக ஆரம்பிக்கிறதோ அதுதான் இருதயத்திலிருந்து நாம் விலகுகிற ஒரு காரியம். ஒவ்வொருக்கும் ஒரு மாதிரி இருதயத்தில் விலகுவதற்கான வழிகளை பிசாசு வச்சிருக்கோம். ஆனால் இருதயத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது? வஞ்சிக்கப்பட்டு நாம் வழி விலகுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது, ஏமாற்றப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்தில் தளர்ச்சி, இயேசு கிறிஸ்து மேல் இருக்கிற அன்பில் ஒரு உறுதியற்ற நிலை, இயேசு கிறிஸ்து மேல் இருந்த வைராக்கியத்தில் முன்பு போல அந்த வைராக்கியம் இல்லை. ஏன்? எதுலையோ அந்த இருதயம் என்ன பண்ணியிருக்கிறது? டேர்ன் ஆகிருக்கிறது, வழி விலகி போயிருக்கிறது. ஏன் வழி விலகுது? அதான் வஞ்சிக்கப்படுது. நீ கவலைப்படாத, நான் உனக்கு கஞ்சி ஊத்துறேன். சொல்லுங்க, நீ கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் சொல்ல, நல்லது தான், கஞ்சி ஊற்றினா ரொம்ப தான் நல்லது. ஏப்பா அந்த கஞ்சி ஊற்றுறதுக்கு ஆளுக்காக யாரை விட்டுற வேணாம். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? கரங்களை ஊற்றி ஆமே சொல்லுங்க பாலாம். அவர் சொன்னாதான் அங்கே ஊற்ற முடியும். அதாங்க, அவர் சொன்னாதான் மழையை பெய்யாங்க. இப்போ என்னன்னா, இவர் சொல்கிற மாதிரி என் மச்சான் கூப்பிட்றான், என் மாமா கூப்பிட்றான், என் அத்தை கூப்பிடுது, நான் அடுத்த வாரம் கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன், ஜபத்துக்கு வந்துக்கிறேன், அடுத்த வாரம் திருவிருந்துக்கு வந்துக்கிறேன். வஞ்சிக்கப்படுகிற காரியம். எப்பா உறவு வேண்டாம் என்றும் ஆண்டு சொல்லலை. ஆண்டு தெளிவாக சொல்லிட்டார், நீ என்னை நேசிக்கிற மாதிரி பிறனி நேசின்னு சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? ஆண்டு நல்லது, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டு ஒருத்தர் பேருக்கு சொல்ல. ஆனால் நீ நம்பி ஏமாந்து போகாத. அன்பு கூறுதல் வேறு, அந்த நபரை நம்பி ஏமாந்து போகுதல் வேறு. ஆண்டு மேல் வைத்திருக்கிற வைராக்கியம் வேறு, மனுஷனுக்காக காட்டுகிற வைராக்கியம் வேறு. இந்த காலை நேரத்தில் எதிலெல்லாம் நம்முடைய இருதயம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, எதிலெல்லாம் நம்முடைய இருதயத்தில் பலவீனங்களை நாம் உண்டு பண்ணியிருக்கிறோம், கர்த்தருடைய கற்பனை அந்த இடத்துல கீழ்ப்படிவதற்கு அது ஒரு தடையாக மாறும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு அது ஒரு உற்சாகத்தை தடை பண்ணும். ஆண்டவர் இதெல்லாம் அடிப்படையை வச்சிருக்கிறார். ஏன் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடிக்கடி இந்த ஃபவுண்டேஷனே ஆடுது? ஏன் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அடிக்கடி சபைக்கு வரதே ஒரு பாரமாக நினைக்குதுன்னா, இங்கே இருதயத்தில் சம்திங் ராங். இருதயத்தில் அவர்கள் எதிலேயோ வழி விலகும்படியான காரியங்களை, காட்சிகளை, வார்த்தைகளை அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லது ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த அன்பு அல்லது ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற காரியத்தில் அந்த உறுதியற்ற நிலைக்குள்ளாக அந்த குடும்பம் போய்கொண்டிருக்கிறது. மாய்மாலமான காட்சிகளை நம்பி ஏமாந்து கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இருக்கிறதான பக்தி வைராக்கியத்தை குறைத்து கொள்ளும்படியான ஒரு பலவீனமான சிந்தை. வார்த்தைக்கு இப்படிதான் நடக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றதை சொல்லும்போது வருகிற விரக்தி, அதே சமயத்தில் நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, கர்த்தரை மட்டும் நீ ஆராதிச்சுக்கோ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் உன்னை உயர்த்துவான்னு சொன்னா அதில் இருக்கிறதான ஒரு மேலோட்டமான ஒரு மகிழ்ச்சி, அது வஞ்சிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு மகிழ்ச்சி. வார்த்தை படி நான் வாழ்வதற்கு நான் எதெல்லாம் விட்டு கொடுக்கணும் என்பது கீழ்ப்படிதல். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? கரகூத்து ஆமே சொல்ல முடியுமா? நீ எப்படின்னா எப்படின்னா சண்டை போட்டுக்கோ, ஏமாத்திக்கோ, பித்தலாட்டம் பண்ணிக்கோ, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு என்ன பண்ணு, நல்லா ஆராதனை பண்ணிட்டு காணிக்கை போட்டுப்போ, ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார் சொன்னால் எப்படி இருக்கும்? அது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அது அப்படியே தண்ணி ஊற்றுனா மாதிரி இருக்கும், பால் ஊற்றுனா மாதிரி இருக்கும்.
இதை அநேக விசுவாசிகள் இன்றைக்கு விரும்பும்போது அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு சொல்ல போனால் எளிமையாக இருதயம் வஞ்சிக்கப்படுகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் வழி விலகுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு அறியாமல் பின்வாங்குகிறார்கள். அந்நிய தேவர்கள் என்று சொன்னால் வெறும் அந்நிய கடவுள்கள் மாத்திரம் கிடையாது. எதெல்லாம் கடவுளுக்கு மேன்மையை தடை பண்ணுகிறதோ, கடவுளுடைய ஸ்தானத்தை எதெல்லாம் எடுக்க நினைக்கிறதோ, கடவுளுடைய மகிமைக்கு எது அந்த இடத்துல குறுக்கிட வந்து நிற்கிறதோ, எல்லாமே ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியங்கள். எத்தனை பேர் நான் சொல்றது புரிகிறேன்? அல்லேலூயா. வருகிற சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் பணம் என்ற ரீதியில் வருகிறதா, உறவு என்கிற ரீதியில் வருகிறதா, நட்பு என்ற ரீதியில் வருகிறதா, பட்டம் பதவி செல்வாக்கு, மனுஷனுடைய செல்வாக்கு, மனுஷன் கொடுக்கிற கணம் என்கிற பெயரில் வந்து நம்முடைய இருதயத்தை வஞ்சிக்க நினைக்கிறதா, வந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னொன்று நல்லா கவனிக்கணும். கீழ்ப்படிதல் என்று சொன்னால் வெறும் திருடக்கூடாது, திருடுறதா நான் திருடக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, வேற நம்ம பொதுவாக நினைக்கிறோம். விபச்சார வேசித்தனம் அதுதான் பாவம், அதை செய்யக்கூடாது, கொள்ளை அடிக்கக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, அதை நான் செய்யலை அப்போ நான் கீழ்ப்படுகிறேன் என்ற அர்த்தம் கிடையாது. அஃப்கோர்ஸ் முக்கியமாக சொல்லப்போனால் அது அடிப்படை நிலையில் ஒரு விசுவாசி செய்யவே கூடாது. ராமே சொல்லுங்க பாவம், கரங்களை ஊற்றி ராமே சொல்ல முடியுமா? 10 கற்பனைகள் இருக்கிற முக்கியமான காரியங்கள் சாராம்சத்தை புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் மீண்டும் வலியுறுத்துகிறார். அதில் ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? 5வது கற்பனை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 10 கற்பனையில் 5வது கற்பனை தகப்பனையும். ஓகே, எபேசியர் 6:1. இரண்டாவது வசனம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எபேசியில் பவுல் இதுக்கு கீழ்ப்படிய சொல்கிறாரா வேணான்றாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இதெல்லாம் ஓல்டு, இதெல்லாம் நியூ அப்படின்னா இதெல்லாம் வேறன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் இந்த புதிய உடன்படிக்கை, புதிய கிருபை, புதிய அபிஷேகம் சொல்லி 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 ஆனால் பண்ணுறவன் எல்லாம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பழைய படம் தான் பிரசங்கம் பண்ணுறோம். பேரு கட்ட புதிய ஏற்பாட்டு சபை, புதிய உடன்படிக்கை சபை, நாங்களாம் புதிய கிருபைக்குள்ளே இருக்கிறோம். கர்த்தர் நோவாவுக்கு கிருபை கிடைக்க பண்ணான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இல்லாத கிருபை எங்கே? அங்கே இலையை போட்டு தச்சு போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸு, ஆண்டவர் ஒரு மிருகத்தை அடிச்சு ஒரு மிருகத்தின் தோலினால் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறார். அதான் கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ட்ரெஸ்ஸு டெய்லி காஞ்சி போயிடும். எந்த ட்ரெஸ்ஸு? இலை. ஆண்டு கொடுக்குது என்ன பண்ணலாம், 1 வருஷத்துக்கு துணியை துவைக்க தேவையில்லை. உண்மைதான் நான் சொல்கிறது. கிருபை. தோட்டத்துட்டு வெளியேற்றினார், ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் அவளை விடவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நல்லா கவனிக்கணும். கற்பனை என்பது முடிந்து போன ஒரு காரியம் அல்ல, இன்றும் தொடர்கிறது. அப்போ கவனிக்க வேண்டும், ஆண்டவர் இதை நிறைவேற்ற சொல்லுகிறார். வாக்கு தத்தமுள்ள எப்படிப்பட்ட கற்பனையாம்? முதலாம் கற்பனை. ஒரு 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 ப்ராமிஸோடு கூட வருகிற கற்பனை எதுன்னு கேட்டால் இதுதான்ற. எது? உன் தகப்பனையும் தாயினையும் என்ன பண்ணினே கனம் பண்ணு. அப்போ இந்த காலை நேரத்தில் நான் ஆண்டவருடைய கற்பனையை விட்டு விலகுவது என்பது அது கீழ்ப்படியாமை குறிக்கிறது. இது ஒரு அடிப்படை நிலை. இந்த திருட கொலை பண்ணாத, அப்புறம் களவு செய்யாத, வேசி விபச்சாரம் பண்ணாத, பொய் சாட்சி சொல்லாத, பிறனுடையதை என்ன பண்ணாத, நீ எதை மட்டும் இச்சிக்காத, எதை மட்டும் எதுவுமே இச்சிக்காத. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். திருடாமல் இருக்கலாம், கொள்ளாடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இச்சித்தல் என்பது எங்கேருந்து தான் வருது? அது கையிலேருந்து தான் வருது இல்லை காலிலேருந்து வருதா? எங்கேருந்து வருது? இச்சித்திலேருந்து நினைவுலேருந்து வருது. ஆண்டு சொல்லிட்டாரு, நினைவில் கூட இன்னொருத்தன் மேலே என்ன பண்ணாத, ஆசை வைக்காத. விசுவாசிக்கிற ராமே சொல்லுங்கப்பா, கரங்களை ஊற்றி ராமே சொல்லுங்கப்பா. அப்போ இது புதிய ஏற்பாடு கற்பனை, பழைய ஏற்பாடு கற்பனையாக கொஞ்சம் யோசிக்கணும். அத்தை இயேசு ஒரு வேதத்தை சொல்லுகிறார், இச்சையோடு பார்த்தாவே என்னதான் அது, இருதயத்தில் பாவம் பண்ணியாச்சு. அதுதான் ஆண்டவர் அங்கே சொல்லிட்டார், இச்சிக்காக சொல்லியிருக்கிறார். ஸோ இன்றைக்கி விளக்கங்களும் வேறு வேறு மாதிரி வரதுனால நம்ம ஏமாந்து போகக்கூடாது. ஆண்டவர் இதை அடிப்படையில் நீ வச்சுக்கின்னு நீ என்ன பண்ணு, பில்ட் பண்ணு, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பில்ட் பண்ணு, உன் குடும்பத்தை கட்டுன்றார். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அடுத்தது
அடுத்த லெவல். நான் இன்னும் 5 வருஷம் விசுவாசிங்க ஐயா, நான் 10 வருஷமாக சபைக்கு வரேன். ஒரு ஆலையில் சொல்லுங்க பாக்கலாம், ஆலையில் சொல்ல மாட்டீங்களா? அவங்களுக்கு என்ன தெரியுமா எதிர்பார்ப்பாரு? நீ ஆராதனைக்கு வந்தால் மட்டும் கீழ்ப்படிதல், வராமல் இருந்தால் கீழ்ப்படியாமல் கிடையாது. ஆராதனைக்கு வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு போன, எந்த நேரத்துக்கு வர, அடுத்தது ஆராதனையில் உன்னுடைய பார்ட், உன்னுடைய வார்ஷிப் எப்படி இருந்தது, அதுவும் கீழ்ப்படிதல். ஒரு காலத்தில் சபைக்கு வந்தாவே போத கீழ்ப்படிதல், அது ஆரம்ப கட்டம். இப்போ சபைக்கெல்லாம் வந்துட்டாங்க ஐயா, இந்த மாதம் கொஞ்சம் திருவிருந்து மட்டும் கொஞ்சம் கட்டடிச்சுக்கிறேன். எது மட்டும் கட்டடிச்சுக்கிறேன்? மச்சின்ச்சிக்கு என்ன வைக்கிறாங்களா, வளகாப்பு வைக்கிறாங்க ஐயா, போயிட்டு வாங்க, நான் கூட ஜெபம் போட்டு அனுப்புகிறேன். கீழ்ப்படிதல் எதிர்பார்க்குறேன். விசுவாசிக்கிற ஒரு ஆளே சொல்லுங்க, நான் சொல்ல புரியுதுங்களா? ஒரு காலத்தில் உள்ளே வந்தாவே போதும் கீழ்ப்படிதல். இப்போ 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சா, நீ ஆராதனைக்கு வர்றது மட்டும் கீழ்ப்படிதல் கிடையாது. ஹவு யூ ஆர் வர்ஷிப், த ஆக்ட் ஆஃப் வர்ஷிப், அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? ரோமர் 12:1, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, சொல்லுங்க பாலாம், ஜீவ பலியாக. எதை 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 ஜீவ பலியாக? உங்கள் சரீரங்களை எப்படிப்பட்ட பலியாக? பரிசுத்தமும். முதல்ல இது பரிசுத்தமான பலி. ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் உச்சமா ஒரு ஆமே சொல்ல முடியுமா? எல்லாம் உச்சமா ஹalleluya சொல்ல முடியுமா? ஹalleluya சொல்ல முடியுமா? ஹalleluya. பரிசுத்தம். ரெண்டாவது பிரியமானதா இருக்கணும். கிழிஞ்சு போன 10 ரூபாய், சல்லாத 100 ரூபாய். நான் வெறும் பணத்தை மட்டும் வச்சு பேசலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை புரியுதுக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா ஆண்டவர் பழைய பாட்டை சொல்லியிருக்கிறார், நசல் கொண்டதை வந்து நீ கொடுக்குறிய, உன் அதிபதி கிட்ட, உன் ஓனர்கிட்ட போய் கொடு, வாங்கிக்குவானாவன். உன்னுடைய மேனேஜிங் டைரக்டர் கிட்ட போய் கொடு, வாங்கிக்குவானாவன். சார் இந்தாங்க சார், என்ன கடை அது, அஞ்சப்பர் கடையிலேருந்து பிரியாணி சார், 5 நாளைக்கு முன்னாடி ஊசி போனது பிரியாணி, போய் கொடு. உங்கள் ஓனர் உன் எம்டி கிட்ட போய் கொடு. சாப்பிடுவானா? தூக்கி மூஞ்சிலே அடிப்பான். ஆண்டவர் கோபப்படுகிறான். அதே போல வெறும் பணம் மட்டும் கிடையாது, யாரையே பலியாக கேட்கிறார். இப்பொழுது பலி என்றால் காணிக்கை. சொல்லுங்க, யாரே கேட்கிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் வசனம் 1:12 சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருக்க நீங்கள் உங்கள் சரீரங்களை, யார் சரீரம்? நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமும். அப்ப பரிசுத்தம் என்று சொன்னால் தேவனுக்கு உகந்ததல்லாத காரியங்கள் அகற்றப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்தது பிரியம் என்று சொன்னால் பரிசுத்தமாக இருந்தால் மட்டும் போதாது, அது அவர் பிரியப்படுகிற விதத்தில் கொடுக்க வேண்டும். அதான் ஆண்டு ஒருத்தர் கூட சொல்லியிருக்கிறார், பவுல் சொல்லுகிறார், அவனவன் விசனமாயும் அல்ல உற்சாகமாய் கொடுக்கிறவன். கொடுத்தல்லையே உற்சாகம்னு சொல்கிறார். காயின் கொடுக்கிறான், காயினுடைய பலியை ஆண்டவர் என்ன பண்ணல, அவனும் கொடுக்குறான், ஆனால் அது ஏற்றுக்கொள்ளவில்லை. அது என்ன கெட்டு போனதை கொடுத்துருப்பான்லாம் சொல்ல முடியாது. அவன் நாள் பட்டு காஞ்சி போனது, தூக்கி குப்பையில் போடுற பழத்தை போய் காணி கொடுத்தா அப்படிலாம் சொல்லவே முடியாது. பட் இஸ் ஆட்டிடியூட் இஸ் சம்திங் ராங். அவனுடைய குணத்தில் பிரச்சனை, அவ்வளோதான். கொடுக்குற மனசு சரி கிடையாது. இப்போ சொல்லப்படுகிறது, வெறும் நான் நல்ல பலி தான் கொடுக்குறேன், பரிசுத்தமானது தான் கொடுக்குறேன். இல்லை இல்லை இல்லை, பிரியமாக கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலை நேரத்தில் உங்கள் ஆராதனை பிரியமாக வருகிறதா? தேவனை பிரியப்படுத்துகிற விதத்தில் வருகிறதா? ஆராதனைக்கு வந்துட்டு அதே சிடுசிடுப்பு, அதே முறுமுறுப்பு, அதே கோபத்தோடு போனால் இது ஆண்டவருக்கு பிரியமான பலி அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பாலாம். வர கோபத்தோடு போகக்கூடாது. கோபத்தில் எங்கே வச்சிடணும்? பலிபீடத்தில் வச்சிடணும். சொல்லுங்க பாலாம். ஆண்டவர் அப்படி தானே சொல்கிறாரு, உன் சகோதரன் 5:23 வாசிங்க. உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில். 24 மத்தேயு 5:24 சேர்ந்து சொல்லுங்க பாலா. போய் ஒப்புரவாகி பாருங்க. மறுபடியும் காணிக்கையில் இருக்கிற ப்ரொசீஜர். காணிக்கைனா ஆண்டவர் கை வச்சார்னா ஒருத்தரும் கொடுத்தா அவர் நம்மளை வாங்க முடியாது, அவருக்கு பிரியப்பட முடியாது. அப்படி ஆகிடும். சொல்ல எத்தனை புரிகிறது? காணிக்கையிலே இவ்வளோ ஒழுங்குனா நம்ம இப்போ காணிக்கையை கேட்குறாரு. நான் ஜெபம் பண்ணுறேங்க பாஸ்டர், நான் ஆராதனைக்கு வந்துட்டேன் பாஸ்டர், நான் ஊழித்து வந்தேன். ஓகே, எப்படிப்பட்ட ஆராதனை? ஹவ் இஸ் அவர் ப்ரேயர்?
நாம் செலுத்துகிற ஜெபம், ஆலயத்தில் செலுத்துகிற ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஜெபத்துக்கு வருவது நல்லது, ஜெபத்துக்கு வந்த பிறகு ஆண்டவர் விரும்புகிற சில காரியம். இன்னும் ஜெபத்துக்கே வராத கூட்டம் எப்படி, கொஞ்சம் நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. ஒரு ஜெபத்துக்கும் கிடையாது. ஜெபன்னாவே வாழ்க்கையிலே கிடையாது, வீட்லேயும் கிடையாது, ஆலயத்திலும் கிடையாது. கொஞ்சம் டேஞ்சர், கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெபம் என்பது ஒரு சுவாசம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கரங்களை ஊற்றிராம சொல்லுங்க பாலாம். நல்லா கரங்களை ஊற்றி சொல்லுங்க பாலாம். ஜபிக்காதவன் சுவாசத்தை விட மறுக்கிறான். ஈஸ் இந்த ஐசியூ வார்டு அப்படி தான் சொல்ல முடியும், ஒரு வகையில் சொல்ல போனால் என்னை பொறுத்த வரைக்கும். வேதம் என்பது உணவு. ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் ஆண்டுடைய வார்த்தையும் கேட்கல, படிக்கிறதும் இல்லையா, ரொம்ப ரொம்ப ஆபத்தில் போயின்னு இருக்கிறார். நான் சொல்ல விசுவாசிகளுக்கு, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த விசுவாசிகள், குடும்ப ஜபமும் கிடையாது, தனி ஜபமும் கிடையாது, சபையில் விசுவாசிகளோடு கூட இணைந்து பண்ணுவதற்கும் ஒரு மனதில்லை. எப்படி இந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும்? எப்படி நாம் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கிற இந்த ஆராதனை ஆண்டவர் பிரியப்படுவார்? சொல்லுங்க ரோமர் 12, ஜீவ பலியாக பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தேவனுடைய முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்ள, ஐ ரெக்வெஸ்ட் யூ. இதுவே புத்தியுள்ள ஆராதனை. அப்ப ஆராதனை என்பது ஆண்டவரை பிரியப்படுத்துகிறது. நமக்கு அதில் நன்மைகள் உண்டு, அல்லது விடுதலை உண்டு, சுகம் உண்டு, சமாதானம் உண்டு. அவருடைய ரத்தத்தினால் ஆண்டவர் கழுவுகிறார். ஆராதிக்கவே கழுவிடுவார். வசனத்தை கேட்கும் போதே பரிசுத்தமாக்கிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது உண்மையாக கேட்டால் வசனம் கேட்கும் போதே ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான அங்கலாய்ப்புகள் பதில் சொல்லுவார். இஃப் யூ ஒபே, அந்த மனசு இருந்தால் போதும், அந்த அர்ப்பணிப்பு இருந்தால் போதும். அதுக்கு தான் ஆராதனை என்ன பண்ண சொல்லுதுன்னா, வேடிக்கை பார்க்காதீங்க, போய் சோத்திரம் பண்ணுங்க, பாடுங்க, துதிங்க. வெறும் பிரசங்கத்துக்காக வராதிங்க. வெறும் பிரசங்கத்துக்கு வந்தால் அந்த ஆராதனையும் உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பாத்திரத்தில் ஒரு அரிசி போடுறோம், என்ன பண்ணோம், நல்லா என்ன பண்ணோம், கொதிக்கணும். கொதிக்கப்பட்ட பிறகு மற்றதெல்லாம் போட்டுக்கிட்டு பிரியாணி பண்ண நல்லாயிருக்கும். கொதிக்காமல் மசாலா தடவி சிக்கனை போட்டு நல்லா என்ன பண்ணேன் கொடுத்துருந்தா சாப்பிடு, எப்படி இருக்கும்? தூன்னு சொல்லி துப்பிட்டு போடும். ஏன் என்ன ஆகலை, இது வேவலை. இன்றைக்கி வெறும் துதி இல்லை, ஆரம்பத்தில் அர்ப்பணிப்பு இல்லை, ஒரு சோத்திரம் கிடையாது, ப்ரேயர் ஜபம் பண்ணுற மாதிரி, பிற விசுவாச ஜபம் பண்ண சுகவன் மாதிரி வெறும் பிரசங்கத்தை வந்து உட்காந்துட்டா வேவாத பிரியாணி அது. நீ பிரசங்கமே நல்லா இல்லை, நல்லாவே இருக்காது. நான் தான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய பரலோகத்துலேருந்து ஃபாரின்லேருந்து ஒரு ஊழியக்கார கூட நான் கூட்டிட்டு வந்து விட்றேன். என்ன இப்படி பேசுகிறாரு, அவர் பேசலாம், அவன் இருதயம் சரி கிடையாது. நான் சொல்ல புரியுதுங்களா? எத்தனை நான் சொல்ல உண்மைன்னு நினைக்கிறேங்க? அல்ல சொல்ல மாட்டிங்களா? வயதானெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் கிருபை பெருகணும், உட்காந்து சோத்திரம் பண்ணணும், முன்னாடி வந்து உட்காரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் தேவையில்லாத வீண் வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்தா குடும்ப சமாதானம் கெடும். குடும்பத்தினை உங்களை நேசிக்க மாட்டாங்க. அப்புறம் சொல்லாத குடும்பம் எங்களை நேசிக்கவில்லைன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் சமூகத்தை வாஞ்சியாக தேடி வரணும். நல்லா இருக்கிறதே துதி ஆராதனை 20 to 25 நிமிஷம் தான். அதுலேயே பாதி பேர் உட்காந்து நான் எப்படியாது ஒரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கோயில்களாக போயிருப்போம், எப்படிலாம் போய் நின்று இருப்போம். சொல்லி பாருங்க, எப்படிலாம் நின்று இருப்போம், எப்படிலாம் படிக்கட்டு ஏடி இருப்போம். பக்தி கிடையாது, வைராக்கியம் கிடையாது, சொகுசு. ஆராதனை இன்னைக்கு சொகுசு. நான் கூட சொல்கிறேன், ஏசி கூட போகிறது எனக்கு ஒன்றும் நோ அப்ஜெக்ஷன், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆராதனையில் வாஞ்சி இருக்கணும். முழங்கால் படியிட முடியலையா? முழங்கால் கூட படிக்கிற அளவுக்கு அப்படி சொகுசாகி போச்சு. இப்போ யோசித்து பாருங்கள். வாயில் சோத்திரம் கூட வர முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு மெத்தனம் ஆகிவிச்சு தான். வாலிப பிள்ளைகளே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கர்த்தர் உங்கள் லைஃப்பில் கூட இருக்கணும். நான் நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேலை கொடுத்துருவார், கடவுளை கொடுத்துருவார், வருமானம். ஏன்னா முன்னாடி சந்ததி அப்பா அம்மா ஜபம் ஏதோ ஒரு தேடி போனதுனால பிள்ளைங்களை கொடுத்துருவார். பட் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் லைஃப் பாதுகாப்பாக இருக்கணுமா, உங்கள் லைஃப் சமாதானமாக இருக்கணுமா, உங்கள் திருமண உறவில் கர்த்தருடைய கிருபை இருக்கணுமா, கடவுளிடத்தில் நீங்கள் அனுதினம் தேடி வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜீவ பலியாக இருக்கணும், வேகணும். வேறு ஒன்றும் கிடையாது. ஆண்டவன் சொல்கிறாரு, எப்பா உன்னை வேக வைன்றார். சர்வாங்க தகன பலி எனக்கு தெரியுமா? ஆண்டவர் என்ன தான் கேட்குறார்? விறகு கட்டைகளை எடுத்து ஈசாக்கு என்ன பண்ணார் சொல்கிறார், வெட்டி என்ன பண்ணணும், எரிக்கணும், வேகணும். சர்வாங்கன்னா அதான். நம்முடைய விருப்பங்கள் வேகணும், பொறாமைகள் வேகணும், குறை சொல்கிற ஆவி வேகணும். வீட்டில் மருமகளை திட்டிட்டு அல்லது மருமகள் மாமியார் திட்டிட்டு வந்து அதே கோப ஆவியோடு கூட உட்காந்துருந்தா அந்த கோபத்தின் ஆவியெல்லாம் ஆராதனை வேகணும். சர்வாங்க தகன பலி
இல்லை பாஸ்டர் நான் அப்படி தான் வருவேன், ஒரு பாட்டு பாட, ஒரு காணி போட, பிரசங்கத்தை கேட்டு போவேன், சூப்பர் மார்க் போட்டு போயிடுவேன் அப்படின்னா இது புத்தி இல்லாத ஆராதனை. யாருக்குன்னா எல்லாருக்கும் கிடையாது. யார் இந்த ஆராதனை வந்து அரகுர மனதோடு வந்து, அரகுர அர்ப்பணிப்போடு கூட வந்து, அரகுர அபிஷேகத்தோடு கூட போயிட்டு நிறைவே கிடையாது ஆராதனை. எப்படி நிறைவு வரும்? ஆண்டவர் சொல்லாதான் நிறைவு ஊத்துறாரு. அவர் தான் ஆண்டவர் ஊற்றுகிற வல்லமை பெரிது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மீண்டும் சொல்ல, ஆண்டவர் அளவில்லாமல் ஊற்றுக்கிறார். அன்னைக்கு சிறு பிள்ளைகள் ஆண்டவர் ஆராய்ச்சிங்க, அன்றைக்கி ஆராதனை. எத்தனை நான் சொல்றது புரியுது? நீங்கள் பார்க்காதீங்க, நாங்கள் பார்த்து சொல்லுவோம். ப்ராஃபிட்டிக்கல் வேர்ட் வில் கம். யாருக்கு? துதிக்கிறவங்களுக்கு தான். அப்பா ஒரு ஸ்பெஷல் கூட்டத்தில் கூட வந்து உட்காரமோ இல்லையா, அது அடுத்த குரூப்பாக இருக்குது. அதை பார்த்து எங்களுக்கு வேதனை. சரி, அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. கர்த்தரை தேடுவதற்கு உண்மையான மனசு இருந்தால் தான் மழை பெய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? இப்போ அந்த வசந்த வாசம் முடிக்கலாமா? உபாகமம் 11:13 கீழ்ப்பகுதி. அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால், கீழே சொல்லப்படுகிறது 14 கீழ்ப்பகுதி, நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலையில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் என்ன பண்ண தெரியுமா? முன்மாறி பின்மாறி பை. எத்தனை பேர் விசுவாசம்? கரங்களை வச்சு சொல்ல முடியும்? வயசானவங்க ஒரு ஆமே சொல்லுங்க பாக்கலாம். சும்மா உட்காந்து போகக்கூடாது, நல்லா துதிக்கணும். நீங்கள் ஜபத்தில் இருக்கணும், முன்னாடி வந்து உட்காரணும். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. நாட்கள் கொடியது, மோசமான நாட்கள். சபைகளை இன்னைக்கு கூட உடைக்கிறாங்க நார்த் இந்தியாவில், தெரியுங்களா? சும்மா கிடையாது, அடிச்சு துரத்துறான், கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. கர்த்தர் கிருபையாக நம்ம வைத்திருக்கிறான். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? இதை கூட பயன்படுத்தலாம். எப்படி மழை பெய்யும்? உங்க காலம் முடிஞ்சிடும். உங்களுடைய பிள்ளைகள் காலத்துக்கு நீங்க தவறான அசிபாரத்தை போடுகிற நபரை மாறிவிடக்கூடாது. முட்டுக்கட்டையாக நீங்களே மாறிவிடக்கூடாது. ஜபம் பண்ணி ஆராதித்து, அன்னாள் என்கிற விதவை 84 உள்ள வயது. சொல்லுங்க பாலாம், எத்தனை வயசு? நல்லா சொல்லுங்க பாலாம், சகோதரிகளை சொல்லுங்க பாலாம். 84 வயசு தடை கிடையாது. உபவாசத்துக்கு, ஆராதனைக்கு அது தடை கிடையாது. ஜபத்துக்கு தடை கிடையாது. இன்னைக்கு சோம்பல், டிவி பார்த்து கொண்டு நேரத்தை வீணடிக்கிற பெண்களா இருந்தால் நீங்கள் சபைக்கு அஸ்திபாரம் அல்ல, சபைக்கு முட்டுக்கட்டை. நான் என்ன சொல்லுகிறேன்? உங்களால் உங்கள் குடும்பத்தின் ஆவிக்குரிய முன்னேற்றம் தடைபடுகிறது. ஆண்டவர் இதெல்லாம் கோபப்படுறார். சும்மா வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அட்டெண்டன்ஸ் காமிக்கிறதுக்காக சபை கிடையாது. how many hours you are wasting? வேலை செய்கிறோம் இருந்தால் பரவாயில்ல, வேலைக்கு போகிறோம், குடும்பத்தை கவனிக்கிறோம், காலைல வேலைக்கு போனோம், நைட்டு வந்தோம், டயர்ல ஏதோ கவனிச்சோம், ஓகே. வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறீங்களா பெண்களே? ஆர் யூ வேஸ்டிங் யுவர் டைம்? ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். இல்லை என்றால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறை சொல்ல வேண்டாம். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? சபையை குறை சொல்லாதீங்க, ஜபத்தை குறை சொல்லாதீங்க. ஜபம் பண்ணி ஆண்டவர் கேட்கவில்லை என்று அவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேச வேண்டாம். ஆண்டவருடைய எச்சரிப்பு இது. நேரத்தை வீணடிச்சு விட்டு ஜபம் ஆண்டவர் கேட்கல, உபவாசம் பண்ணி பதில் கொடுக்கல, இதெல்லாம் பொய். இதெல்லாம் ஆண்டவர் மழை பெய்ய பண்ணுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கரகத்தை சொல்லுங்க பார்க்கலாம். வேஸ்ட் ஆஃப் டைம் இன்னைக்கு அநேகம் இருக்கு. ஒரு சுவிசேஷம் சொல்றதுக்கு நேரம் இல்லையா உங்களுக்கு? நான் கேட்குறேன். சபைக்கு கூட நடந்து வர முடியல, ஓகே பரவாயில்ல, விட்டுருங்க. உங்க குடும்பத்துக்காக முழங்கல் படி ஜெபம் பண்ணுங்க. முடியல, உட்காந்தா ஜெபம் பண்ணுங்க. இல்லையா ஒரு 2 பேரை கூட்டு வச்சு சுவிசேஷம் சொல்லுங்க. எதுவுமே பண்ணாம ஆண்டவர் என் பிள்ளைகளை நல்லா வச்சிருக்கணும், என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா சொல்லிட்டு ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரிடத்தில் அவர் பெய்ய வேண்டிய மழையை அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்துருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கொடுக்குற நேரத்தில் கொடுத்துருவார். அவர் அன்பான தேவன். இன்னும் சொல்லட்டுமா, கீழ்ப்படியெல்லாம் கூட மழை பெஞ்சிரும். ஆனால் சில காரியங்களில் நமக்கு அந்த விடுதலை தடைப்போம். மழை பெஞ்சா எல்லாருக்கும் தானே கொடுக்குறாரு ஆண்டவர். அந்த ஒரு சிலருக்காகவே ஒன்றும் இல்லாதவங்களும் கூட நன்மை கொடுத்துருவார். இந்த காலை நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் என்னுடைய அன்பு எப்படி இருக்கிறது? கர்த்தரிடத்தில் என்னுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? உண்மையாக சபைக்கு வரனா? உண்மையாகவே ஆண்டவரை தேடி வரனா? ஆண்டவரத்தில் எனக்கு உண்மையாக அன்பு இருக்கிறதா? அந்த அன்போடு கூட கீழ்ப்படிந்தால் உங்கள் மழையை ஒருத்தரும் நிறுத்த முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆவிக்குரிய கிருபைகளை யாரும் தடை பண்ண முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற சமாதானத்தை யாரும் பறிக்க முடியாது, ஒருத்தரும் பறிக்க முடியாது. உங்கள் குடும்பத்திலேயே எல்லாம் எதிர்த்து பேசினாலும் உங்கள் லைஃப் சமாதானமாக தான் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கடவுளை தேடுகிறதுல உண்மையாக இருக்கும்.
கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்று சொன்னால், அப்படி ஒருவேளை நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் சொன்னால் 17 வசனம், இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் என்ன பண்ணுமா, மூண்டு மழை பெய்யாமல் போகவும். எந்த தேசத்தில் மழை பெய்கிறதோ அந்த தேசத்தில் மழை பெய்யாதுன்ற. குடும்பத்தில் மழை பெய்யாது, தனிப்பட்ட வாழ்க்கையில் மழை பெய்யாது, சபையில் தேசத்தில் மழை பெய்யாது. அடுத்தது வானத்தை என்ன பண்ணுவாரா, அடைத்து போடுவார். என்ன சொன்னால் அது அழிவுக்கு நேரம் கூட கொண்டு. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான லெவல். அப்படி யாருன்னா இருந்தீங்கன்னா மனம் திரும்புங்க. மழை நின்னா கூட பரவாயில்ல, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணால் மழை மறுபடியும் போயிடும். ஆனால் அழிவுக்கு நேராக கூட சில பிசாசு கொண்டு போய்டும். சபைக்கு வருவதற்கு இன்றைக்கி ஒரு சிலருக்கெல்லாம் பெரிய வேலை நினச்சிருந்தேன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஆலய ஆராதனைக்கே வரலன்னா எப்படி ஜபம், ஒரு கூட்டம், ஒரு ஊழின்றது வர முடியும்? அது அடுத்த லெவல். அது இதுலேயே ஒரு 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 பாரம் இல்லை, ஒரு ஒழுங்கு இல்லை, சாக்ரிஃபைஸ் இல்லை. இதெல்லாம் சாக்ரிஃபைஸே தேவைப்படாது. இதெல்லாம் வந்து ஆகணும். வேலைக்கு போகணுமான்றது சாக்ரிஃபைஸாக என்னது, கடமையாது, போய் தான் ஆகணும், கடமை. அது பிள்ளைங்க வந்து காலேஜ் போகணும், ஸ்கூல் போகணும், அது சாக்ரிஃபைஸ் கிடையாது, கடமை. அது போய் தான் ஆகணும். அது ஆராதனைன்றது வந்து சாக்ரிஃபைஸ் கடமை. வேணா ஊழியம் வேணா ஒரு தியாகம் பண்ணி வரலாம். நீங்கள் ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு 2 ஹவர் ஜபம் பண்ணுறேன், தியாகம் தேவை உங்களுக்கு, அது வேற. அடிப்படை காரியத்திலேயே ஆண்டவருக்காக நீங்கள் நிற்க முடியவில்லைன்னு சொன்னால் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நாம் தடை பண்ணுகிறோம். வேற ஒன்றும் கிடையாது. அவர் ஸ்டாப்லாம் பண்ணலை, நாம் ஸ்டாப் பண்ணுறோம். இன்டெரக்டாக சொல்லப்போனால் ஆண்டவருக்கு என்ன பண்ணுறோன்னா, உங்கள் மழை எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, எனக்கு வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, எனக்கு சொந்த பந்தம் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அந்த பிசாசின் தந்திரம் நம்ம தூக்கி அப்படியே விட்டு வெள்ளத்துக்கு போட்டுருவோம். அதான் அடுத்த கட்டம். அந்த அளவுக்கு போக வேண்டாம். கர்த்தர் இரக்கத்தின் தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசம்?